ஜட்டில் கீழ்கண்டவற்றில் எந்த செயலை நிறைவு செய்யாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தமிழ்ல இது வந்து க்ளோசர் ப்ராப்பர்ட்டின்னு கொடுக்கல. ஆனால் இங்கிலீஷ்ல வந்து க்ளோசர் ப்ராப்பர்ட்டியா இருந்தா ஜட்டு எந்த ஆப்ஷன் வந்து நிறைவு செய்யாதுன்னு சொல்லியிருக்காங்களா. இப்போ ஜட்டுன்றது வந்து முழுக்கள். அதுல வந்து இது வந்து ஜெட் முழுக்கள். அதுல வந்து பாசிட்டிவ் இன்டிஜர், நெகட்டிவ் இன்டிஜர்ஸ், அப்புறம் 0 இருக்கும். இப்போ இங்க 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து எது க்ளோசர் ப்ராப்பர்ட்டி அது வந்து நிறைவு செய்யாதுன்னு கேட்டிருக்காங்க. க்ளோசர் ப்ராப்பர்ட்டினா நம்ம இதுல இருந்து ஒரு 2 நம்பர் எடுத்து அது ஏதாச்சும் ஒன்று கூட்டலோ பெருக்கலோ கழித்தலோ வகுத்தலோ எது பண்ணாலும் அந்த வர வேல்யூ வந்து இதுல வந்து இருக்கணும். அது அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து க்ளோசர் ப்ராப்பர்ட்டியை நிறைவு பண்ணுது. அப்படி இல்லைன்னா அது வந்து க்ளோசர் ப்ராப்பர்ட்டி கிடையாது. இப்போ பாருங்க கூட்டல். இப்போ அடிஷன்ல வந்து 2 நம்பர் எடுத்துப்போம். -3 + 2 எடுத்தோம்னா -1. -1ன்றது வந்து ஜெட்ல இருக்குமா, அப்போ இது க்ளோசர் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். மல்டிப்ளிகேஷன் -3 × 2 எடுத்துப்போம். இப்போ -6 -6ம் இதுல இருக்கும். அப்போ இதுவும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். சப்ட்ராக்ஷன் பண்ணலாம். -2 -3 -2 -5 இதுவும் இதுல இருக்கும். அப்போ இதுவும் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா. டிவிஷன் -3 / 2. இப்போ -3 2ஆல டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 1.5 கிடைக்கும். 1.5ன்றது ஒரு முழு எண்ணா கிடையாது. அது வந்து இதுல இருக்குமா, இருக்காது. அப்போ டிவிஷன் தான் க்ளோசர் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, டிவிஷன்.